ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சமோசா தான். இந்த சிக்கன் சமோசா வந்து நல்லா வந்து மொறு மொறுன்னு சூப்பராக வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சமோசா பண்ணுறதுக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பொடிசாக வந்து கட் பண்ணிடுங்க. இது வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டோட பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனமும் நல்லா போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க. இது ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து 1/4 கிலோ சிக்கனை வந்து போன் இல்லாத சிக்கன், அதாவது எலும்பு இல்லாத சிக்கனை வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து அரைச்சி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட கொத்து கறியாக கூட வாங்கி, சிக்கன் கொத்தாக கூட வாங்கி நீங்கள் வந்து அப்படியே கூட டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஓட்டி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் இந்த முட்டை பொரியெல்லாம் பண்ணும்போது வந்து திறந்து வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி வரணும். அந்தளவுக்கு வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இந்த 3 மசாலா மட்டும் போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா வந்து கோட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் கரைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். கடைசியாக வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மட்டும்தான் சிக்கன் மசாலா நம்ம சேர்க்கணும். இப்போ முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மல்லியில தூவிட்டு அதையும் வந்து ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சமோசாவுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து சமோசா வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதை பார்த்துடலாம். சமோசா சீட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மேலே வந்து உங்களுக்கு லிங்க் தரேன். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சீட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். இப்போ வந்து சமோசா பண்ணுறதுக்கு வந்து மைதா மாவு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கலந்து லிக்யூடாக எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா சீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மைதா பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்படி மடிக்கணும்னா அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஒட்டி நிற்கும். அதே போல் வந்து இந்த கார்னர்லேயே வந்து நல்லாவே வந்து நீங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து உட்காரும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு உள்ளே வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த கார்னர் மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஒட்டிடுங்க. இப்போ நமக்கு சமோசா வந்து அந்த கோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம், ஓரளவுக்கு நார்மலாக மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறதுல வந்து நல்லா வந்து மைதா மாவு அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு மடித்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான பர்ஃபெக்டான நமக்கு சமோசா வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம ஷீட் மட்டும் கரெக்டாக வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிரும். இன்னொரு சமோசா சீட் வந்து மடித்து காமிக்கிறேன். மடிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வந்து நமக்கு அந்த சேஃப் வந்து முக்கோண சேஃப் வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் கட் பண்ணுறதுல தான் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து சின்ன சைஸ் சீட் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஃப் வர மாட்டேது. நான் வந்து 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணி வந்து அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் வந்து 3ஆவது டைம் தான் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்தது. அதனால் நீங்கள் ஷீட் கட் பண்ணும்போது மட்டும் கரெக்டான சைஸில் பார்த்து கட் பண்ணியிருக்குங்க. அப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பொரிச்சுக்கலாம்.
சமோசா பொரிக்கிறதுக்காக வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா வந்து ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் சிம்லேயே வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மேலே கருகாமல் வந்து கரெக்டான இதில் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து சமோசா ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற நம்ம சமோசா எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.